அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். மலக்குகளின் ஒரு கூட்டத்தினர் அல்லாஹ் தஆலாவை திக்ரு செய்பவர்களை தேடி பாதைகளில் சுற்றி திரிவார்கள். அல்லாஹ் தஆலாவின் திக்ரில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் கூட்டத்தினரை அவர்கள் கண்டுவிட்டால் தமக்குள் கூவி அழைத்து, உங்களுக்குரியவர்கள் இங்கே உள்ளனர், விரைந்து வாருங்கள் என அழைப்பார்கள். மலக்குகள் யாவரும் சேர்ந்து கொண்டு முதல் வானம் வரை தங்கள் இறக்கைகளால் அவர்களை சூழ்ந்து கொள்கின்றனர். அல்லாஹ் தஆலா மலக்குகளை விட அதிகம் அறிந்திருந்தும் அம்மலக்குகளிடம் என் அடியான் என்ன சொல்கிறான் என்று கேட்பான். அவர்கள் உனது தூய்மை, பெருமை, புகழ், மேன்மை கூறுவதில் ஈடுபட்டுள்ளான் என்று சொல்வார்கள். அவர்கள் என்னை பார்த்துள்ளார்களா என்று அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர்கள் உன்னை பார்த்ததே இல்லை என்று பதிலளிப்பார்கள். அவர்கள் என்னை பார்த்திருந்தால் நிலைமை எவ்வாறு இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். அவர்கள் உன்னை பார்த்திருந்தால் இன்னும் அதிகமாக இபாதத்தில் ஈடுபடுவார்கள், இதைவிட அதிகமாக உன்னை புகழ்வார்கள், உன் மேன்மையை கூறுவார்கள் என்று மலக்குகள் கூறுவார்கள். அவர்கள் என்னிடம் எதை வேண்டுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். அவர்கள் உன்னிடம் சொர்க்கத்தை வேண்டுகிறார்கள் என்று கூறுவார்கள். அவர்கள் சொர்க்கத்தை பார்த்துள்ளனரா என்று கேட்பான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் தஆலாவின் மீது சத்தியமாக, இரட்சகனே, அவர்கள் சொர்க்கத்தை பார்த்ததில்லை என மலக்குகள் சொல்வார்கள். அவர்கள் சொர்க்கத்தை பார்த்திருந்தால் அவர்களின் நிலைமை எவ்வாறு இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா வினவுவான். அவர்கள் அதை பார்த்திருந்தால் இதைவிட அதிகமாக சொர்க்கத்திற்கு ஆசையிலும் ஆர்வத்திலும் தேடலில் இருப்பார்கள் என மலக்குகள் சொல்வார்கள். எதிலிருந்து அவர்கள் பாதுகாப்பு தேடுகின்றனர் என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். அவர்கள் நரகிலிருந்து பாதுகாப்பு தேடுகின்றனர் என்று மலக்குகள் பதில் கூறுவார்கள். அவர்கள் நரகத்தை பார்த்துள்ளார்களா என்று அல்லாஹ் தஆலா வினவுவான். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இரட்சகனே, அவர்கள் பார்த்ததில்லை என்று மலக்குகள் கூறுவார்கள். அவர்கள் நரகத்தை பார்த்திருந்தால் அவர்கள் நிலைமை எவ்வாறு இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். அவர்கள் பார்த்திருந்தால் இன்னும் அதிகமாக பயப்படுவார்கள், அதிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்வார்கள் என்று மலக்குகள் கூறுவார்கள். நான் அச்சபையில் உள்ளோரை மன்னித்து விட்டேன் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று அல்லாஹ் கூறுவான். அல்லாஹ் தஆலாவை திக்ரு செய்வதற்காக அல்லாமல் வேறொரு தேவைக்காக அங்கு ஒருவர் வந்தார், அவர்களுடன் அமர்ந்து கொண்டார் என மலக்குகளில் ஒருவர் கூறுவார். அச்சபையில் உள்ளவர்கள் எத்தகைய பாக்கியம் பெற்றவர்கள் என்றால், அவர்களுடன் அமர்வோரும் அல்லாஹ் தஆலாவின் அருளை விட்டும் பாக்கியம் அற்றவராக ஆக மாட்டார் என அல்லாஹ் தஆலா கூறுவான். ஆதாரம் புகாரி. ரமலான் வினா விடை போட்டி. வினா இலக்கம் 26. ஈமான் கொண்டவர்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் தன் திருமறையில் கூறும் 2 பெண்மணிகள் யாவர்? காஃபிர்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் தன் திருமறையில் கூறும் 2 யாவர்? இதற்கான சரியான விடையை இன்று இரவு 9 மணிக்கு முன்னர் உங்கள் பெயர், வயது, ஊர் மற்றும் பதிவு எண் என்பவற்றை குறிப்பிட்டு இதில் உள்ள தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வையுங்கள்.